அது போகிற இறங்குற வழி இல்லை போயிட்டு பக்கத்து வீட்டில் செல்வியா காணு ஒன்று இருக்குது. அது காலில் விழுந்துருவேன். உண்மையிலேயே அவர் அருளால் தான் நீலாம் போயிட்டு வந்த நல்லபடியா. நைட்டு இருந்தோம்டா. அதான் நான் கூட அங்கே ஃபர்ஸ்ட்ல என்ட்ரன்ஸில் பார்த்தோன்னே இவங்கள என்னடா அது அதுக்குள்ளேயே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. 5 மணி தான் நாங்கள் யாருன்னு சொன்னோன்னு அவங்க மெர்சல் ஆகிட்டாங்க. ஓனர்லாம் அப்படியே ரிட்டர்ன்டா. ஈஸ்வரா தெரியல. குட் மார்னிங், ஐ லவ் யூ. இவ்வளோ லைட் இது பண்ணாங்க, லிஃப்ட் கிஃப்ட் வைக்க வேண்டியதுதானே? சிஎம் ஆயிட்டு நானும் தான் ப்ரீ ஃபயரில் கம்மி பண்ண இறங்க இப்படி போகிறாங்களே, ப்ரீ ஃபயர் போட்டு போனா சார் இப்படி போய் இறங்கிடலாம். சேஃப்டி பெல்ட் மகனே வாடா, அப்பா விளையாடுது கால. அம்மா அப்பண்டா வாங்க அந்த இரும்பு லேர் ஏறணும். என் டீமே 3 பேர் கீழே வராங்க. அவர் பாடம் ஓகே படிச்சுட்டேன். ஹாய் ப்ரோ, என்னடா பண்ணிக்கிறீங்க? ஒருத்தர் படுத்துருக்காரு, 2 பேர் பேன் அதான் வந்தாச்சு நினைக்கிறேன். நட்சத்திர கோவில் ட்ரைனிங் எனக்கு கொஞ்சம் கொடுத்தேன், நானே இறங்கிடுவேன். நாங்கள் போட்ட முருகன்
தம்பி அங்கெல்லாம் எப்படி வரி வச்சிருக்கணுங்க கருத்து வந்துருக்குங்க அதுதான் வரி வரும்போது பயமா வச்சிருக்கோம் இப்படி ஏறிடலாம் பனி மறுக்கும். டேய் மச்சான் டேய் மச்சான் டேய் டேய் மச்சான் டேய் வாடா போன டைம் இந்த தடவை கம்மி பனி. போன மாதம் வந்தால் விளாட மாட்டா. இதெல்லாம் ரொம்ப செம்ம பனி. காலி வைக்க முடியல, அந்த அளவுக்கு வலிச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஐய் தலைக்கு நேரம் உனக்கு ராசம் வரான் பாரு. எப்படி போகிறான் பற்றி அந்த பைக் மேலே ஜாலியா. நல்லா ஆட்டு ஜில்லுன்னு இருக்குது, தண்ணி விடுது. இல்லை இப்படி வளர்க்கே எப்படி இருக்குதுண்ணா. இங்கே இடத்துல வந்து பில்டிங் கட்டிக்கிறேன்னு எப்படி கட்டிப்பாங்க லிஃப்ட்டுக்கு பேசுனாங்களா எல்லாம் வரும்போதே ஆளு கொஞ்சம் கொஞ்சம் மண் ஒரு கிலோ கல் இப்படின்னு பாதி பாதியாக எடுத்துகிட்டு வந்தது. ஆ சாமி பார்க்குறேன் எல்லாம் அப்போ நான் ஏறுங்க ஏறுங்க, பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க. போன மாதம் தானே 4:30க்கெலாம் விட்டாங்க. இந்த வாட்டி 4:50க்கு இப்போ தான் விட்டாங்களே. இதே தான். ஆ நாங்கள் இது அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அதில் வந்தோம். ஆ ஆ நான் எல்லாம் தடிமனான சாமி, நீங்கள் எல்லாம் எலும்பு தோல் பார்க்குறீங்க. அபிஷேகம் பண்ண முடியாது, அலங்காரம் பண்ணிட்டுருக்காங்களா? நீங்கள் எதோ வீட்டுக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஐயோ அபிஷேகம் பண்ண முடியாதா? சாமிக்கு எதாவது அலங்காரம் பண்ணுறாங்களா? ஏன்னா இன்றைக்கி நான் அபிஷேகம் பண்ண விட மாட்டாங்களேண்ணே. அதான் அதான் சொல்லிட்டு போகிறீங்க. அதுக்காக தான் அம்மா மெனக்கிட்டு வந்தது. தகவல் சொல்லிட்டு போங்க நினைக்கிறேன், கூட்டம் நிறைய வருது அப்படி சொல்லிட்டு அவங்க அலங்காரம் பண்ணி விட்டாங்கன்னா வந்து அப்படியே சுற்றி பார்த்து வெளியே வந்துடணும். இல்லாமல் அவடைய செய்யும் ஒன்றும் இல்லை. நான் போன மாதம் நல்லா ஃப்ரீயாக வந்து பார்த்துட்டு போனோம். நான் கூட அப்படி தான் வருவேன். என்றைக்குமே நான் சனி ஞாயிறில் வர மாட்டேன். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை காலியாக. நாங்கள் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பி சனிக்கிழமை காலையில் நேரமாக வந்துடுவோம். இதாக இருக்கும். சரி எதுக்கு லீவ் கூட்டமாக எல்லாம் லீவ் டைம்ப்பா. சரி இன்றைக்கி லீவ் போட வேணாமே, சனிக்கிழமை வேலைக்கு போயிட்டு சனிக்கிழமை நைட்டு கிளம்பி விடிய காலையில் இங்கே வர்ற மாதிரி வந்தோம். கும்பலாகிடுச்சு. வந்தாச்சு. இல்லை எதாவது எடுத்துச்சா என்ன ஃபைலேருந்து? அது அப்படி தான் பேக் மாட்டிருந்தா போதும், தோல் மேலே ஏறி உட்காந்துக்கும்.
எல்லாம் தின்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் பட்னியில் காலை கழுப்பிடுச்சு போல. பாட்டுட்டே இருக்கும் கண்ணு கருப்பு யாரும் குத்திக்க அப்படியே அபிஷேகம் வாங்கலாம் என்னன்னு தெரியல. அவன் உள்ளே போயிடுறானே மாண்டா கூப்பிடுறாங்க.